நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே நாளையில என்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு தெரியுங்களா இந்த சீரியல்ல? இப்ப அனு ஆகாஷ் கல்யாணத்துக்கு நம்ம ராகவ் குடும்பத்திலேருந்து ராகவ் சித்தப்பாவும் சித்தியும் வந்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாக ஒத்துக்கிறாங்க. ஸோ அதே டைமில் வந்து இப்போ அணுவோட அப்பா அம்மாவோட சம்மந்தமும் வேணும் இல்லையா? பாட்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டேயும் சம்மதம் கேட்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அணுவோட அப்பா இருந்துக்கிட்டு நாங்கள் யோசித்து சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அணுவோட அத்தை அப்படியே அந்தர்பில்ட்டி அடித்து அதுதான் அணுவும் அந்த பையனை விரும்புகிறதா சொல்கிறாள், அப்புறம் என்ன யோசித்து சொல்கிற, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லு அப்படின்னு ரெண்டு குடும்பமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரே ஒரு நிமிஷத்தில் நம்ம ராகவ் அப்படியே இந்த விஷயத்தை தலைகீழாக பெரட்டி போட்டுடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அனு ஆகாஷ் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அனு ஆகாஷ் காதல் விஷயம் தெரிஞ்சு இப்போ கல்யாணமும் முடிவாயிடுச்சு இல்லையா? இந்த விஷயம் வந்து முரளிக்கு தெரியாது. முரளி வந்து ரெண்டு குடும்பத்துக்கு இடையே சரியான பிரச்சனை உருவாகிருக்கும் அப்படின்னு ஒரு தப்பாக ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வீட்டுக்கு வந்து அஞ்சலி கிட்ட கேட்குறாங்க. அப்போ அஞ்சலி வந்து பார்த்திங்கன்னா நடந்த விஷயத்த சொன்ன உடனே ரொம்பவுமே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அதிர்ச்சியான உடனே தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும் பொழுது, இதுக்கப்புறம் நீ ஒன்றுமே பண்ண முடியாது, நீ உடனடியாக அனு ஆகாஷ் இவங்களோட கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியாச்சும் அபியை பேசி அவளை கல்யாணம் பண்ணிக்கே, அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிளான் போடுறாப்புல. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அபி வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வரும்பொழுது இங்கே முரளி வந்து அபியை தனியாக மீட் பண்ணி என்னைய உனக்கு பிடிக்குமா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வளைச்சி வளைச்சி கேள்வி கேட்டு அப்படியே காதலை சொல்லலான்னு போகும்போது கரெக்டாக இங்கே ஆகாஷோட அம்மா இதை பார்த்துட்றாங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.